மடப்புறத்துல அன்புமணி ராமதாஸ் மாறிடும். அதுல திமுக இது ரத்தக்கரை படிஞ்சிருக்குது, அது என்றைக்கு மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கரையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய கரையை சொல்லலாம். அருகிலே அதிகாரிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கே மாறாத ஒரு கரையை இன்றைக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். குடும்ப பாசம் என்னவென்றால், தாய் தந்தை பாசம் என்னவென்றால், அந்த பாசத்தை எல்லாம் துறந்து மறந்து பறந்து கொண்டிருக்கின்றார். அவர் கரையை பற்றி சொல்லக்கூடாது. ஏற்பட்ட சம்பவம் வருந்தக்கூடியது, வருத்தம் அளிக்கக்கூடியது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் 4 கால் பாய்ச்சல் என்பார்கள், 8 கால் பாய்ச்சலே மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்திருக்கின்றார். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றார். சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றார். முதல்வரே முன் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே நீதிமன்றம் என்னென்னலாம் சொல்லுவார்களோ அதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தானுள் ஆட்சி அல்ல. ஆகவே நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியோடு இருக்கின்றார். இது போன்ற துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கும் காவல்துறையை அன்றைக்கே அழைத்து மாநிலம் தழுவிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தி பல்வேறு அறிவுரைகளையும் பல்வேறு கண்டிப்பான உத்தரவையும் வழங்கியிருக்கின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை மாண்புமிகு முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த சம்பவத்திற்கு என்ன வழக்குகள், குற்ற வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ, எந்தெந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ அத்தனை சட்டப்பிரிவுகளின் கீழும் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த கால ஆட்சியை போல் குற்ற சம்பவம் நடந்த பிறகு 10 நாள், 15 நாள், 1 மாதம் கழித்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகெல்லாம் நடவடிக்கைக்கு செல்லவில்லை. என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியுமோ உச்சக்கட்ட நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தொடர்ந்து தாவேக்காக்கு ஒரு திமுக காழ்ப்புணர்ச்சியால் தான் போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போராட்டங்கள் என்பது மக்களுக்கு தொல்லைகள் தராமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நடத்தப்படுவதுதான் போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் நடத்துகின்ற போது ஏற்கனவே காவல்துறை ஒரு சில இடங்களை அதற்காக போராட்டங்களுக்கு என்று குறித்து இருக்கின்றது, ஒதுக்கி தந்திருக்கின்றது. அந்த இடங்களை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் நிச்சயம் இந்த அரசு விதிப்பதில்லை. திடீர் என்று நடத்துகின்ற போராட்டங்களால் பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதால் தான் இப்படிப்பட்ட மறுப்புகள் இருக்கின்றது. நியாயமாக ஜனநாயக முறையில் போராட்டங்களை பொறுத்தளவில் இந்த அரசு, இந்த ஆட்சி அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது.